தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திருவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடன் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. இந்த நிகழ்வை நாம் மூவர் இறைவனுடைய பெயராலே நாம் ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்தரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் முழுவதுமாக எழுதின செய்திகளுக்கு வாசகம். எழுதின செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 28 முதல் 40. அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இயேசுவை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள், அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை கூட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறு இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இதை ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் நோக்கி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேல்வர்களை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற செய்தார்கள். அவர் போய் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேல்வர்களை வழியில் விரித்துக் கொண்டு சென்றார்கள். இயேசு உலக மலை சரிவை நெருங்கினார். அப்போது திறந்திருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் மாற்றியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, உலகங்களை ஒரு சீடர்களை கலந்து கொள்ள என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்பதை கட்டும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதிலும் இன்று ஆண்டவருடைய குருத்து ஞாயிறு பவனியை நினைவு கூர்ந்தவர்களாக உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் மக்கள் இந்த குருத்தோலை பவனியிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த தேசத்திலும் இன்றைக்கு நாம் ஏராளமான பவனிகளை நாம் பார்க்கின்றோம். அதிகாரத்திற்காக பவனி செல்லுகின்றவர்கள் மத்தியில் நமக்காக பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்படுவதற்காகவே பவனி சென்றவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உலகத்திற்கு புதுவிதமான ஆட்சியை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அன்பு, அமைதி, நீதி போன்ற ஒரு அரசை உருவாக்குவதற்காக இயேசு தன்னை கையளித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஆண்டவருடைய பவனியில் நாமும் இணைகிற பொழுது நாமும் அவரோடு இணைந்து செல்கிறோம் என்கிற நம்பிக்கையோடும் இந்த தேசத்தில் புதிதாக நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் மிகச்சிறப்பான பாடலின் தொடக்கத்தில்
நானும் என்னை தொடர்ந்து பீடச்சிறுவர்களை தொடர்ந்து குழந்தைகளும், அதற்கு பிறகு இளையோரும், அதற்கு பிறகு பெரியவர்கள் என தயவுசெய்து பவனியில் பக்தியோடு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நமக்காக ஒரு மனிதர் சிலுவையில் தொங்கினார் என்கிற உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த உணர்வோடு இந்த பவனியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகங்களிலிருந்து பாடல்களை இசைத்தவாறு அமைதியோடும் பக்தியோடும் ஆலயத்தை நோக்கி பவனியாக வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இன்று ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாட ஒன்றாக கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு எருசலேம் நகரில் வெற்றியின் அரசராக வளர்ந்து வந்த நிகழ்வை நாம் கையில் துணிச்சோலை ஏந்தி நின்று நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை நமக்கு நினைவுபடுத்தும் புனித வார வழிபாடுகளின் தொடக்கமாகவும் நுழைவாயிலாகவும் இன்றைய திருக்கோயிலை ஞாயிறு அமைகிறது. தாவீதின் மகனுக்கு ஓசானா என்ற முழக்கங்களோடும் ஆர்ப்பரிப்போடும் மக்கள் ஒன்மை இலைகளை கையில் ஏந்தி மர கிளைகளை வெட்டி போட்டு தங்கள் மேலாடைகளை வழியில் விரித்து கழுதையின் மீது இயேசுவை ஏற்றி எருசலேமுக்கு பயணத்தை மேற்கொள்கின்றனர். இயேசுவின் இப்பயணமானது ஆரவாரங்களையும் புகழையும் பெறுவதற்காக அல்ல, மாறாக பாடுகளையும் அவமானங்களையும் சந்திப்பதற்காக. ஆம், ஓசானா என ஆர்ப்பரித்து இதே மக்கள் தான் ஒழிக ஒழிக இவனை சிலுவையில் அறையுங்க என ஆவேச குரல் எழுப்பினர். ஆனால் இயேசு தம் லட்சியத்துக்காக துன்பங்களை கண்டு ஓடி ஒழியாமல் இவைகளை சந்திக்க துணிச்சலுடன் எருசலேம் நோக்கி பயணம் செல்கின்றார். இன்று குருத்தோலைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு ஆலயத்திற்குள் செல்ல இருக்கின்ற நமக்கும் இயேசுவின் மகிமை வேண்டும். துன்பத்தில் இன்மாப்பு அடையவோ இன்பத்தில் உடைந்து போகவோ கூடாது. மாறாக பின்னர் நம்மை போற்றினாலும் தூற்றினாலும் இயேசுவை போன்று நாமும் நம்முடைய லட்சியத்தில் இருந்து பின்வாங்காமல் இருக்க வேண்டிய மகிமையை பெற்று முன்னேறி செல்ல தேவையான உறுதியை பெற இவ்வழிபாட்டிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். அப்பொழுதுதான் இயேசுவின் லட்சிய பயணம் இன்றும் அர்த்தம் பெறும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியோடு பவனியாக புறப்படுவோம். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, ஃபோன் அடிக்கிறேன். நல்லா கலாய்க்கிறீர.
கோதம்பு இல்லை கரங்களில் வளர்ந்தவரே, மானிட குலத்தினில் உதித்தவரே, மன்னவரே எழுந்தருள்வீரே. ஓசன்னா தாவீதின் புதல்வா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேவனே தேவனே வருவீரே. தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா பதவி பெற்றீர். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. நிறைய இருக்கு. தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா கடவுளையும் ஓடுவாய்.
Jadi saya apa ini? Rua karenamlah.
அவர்கள் பலருயிர் பெற்றாரொரு மனமுடைந்த விதவை மகன் அடைந்தார் மறிமதலின் சகோதரர் பெற்றார் மனுகுலம் ரட்சிக்க வந்தவரே கொடியாய் உலகத்தை ஆண்டு வருபவரே
முடியலையா? வீடம் பாரு. சரி சரி. கனிதரசமாக்கி
வருவார். ஓசானா, ஓசானா, ஓசானா. ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் நிறைய சிறுவர்களாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராம் குறுக்கு மடலை நின்று உன்னதங்களிலே சென்றார் என்று ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் சிறுவர்களாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராம் குருத்து மடல்களை திரிந்து உன்னதங்களிலே ஓசன்னா என்று வாயிலுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுவினார் வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. குறுக்கு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் நிறைய சிறுவர்களாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை திரிந்து